உங்க வார்ட்ரோப்ல பண்ண ஃபுல் மிஸ்டேக்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? திஸ் இஸ் நோ யோர் ஃபேஷன். 70% ஆஃபர்னு பார்த்த உடனே நமக்கு எது தேவை எது தேவையில்லையோ எல்லாத்தையுமே வாங்கி போட்டுருவோம். சேல் இஸ் இன் சீப். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஓல்டு ஸ்டாக் கிளியரன்ஸா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு புவர் ஃபேப்ரிக்ஸா இருக்கலாம். ஸோ வி நீட் டு செக் ஃபர்ஸ்ட் த ஃபேப்ரிக் தென் த பிரைஸ். எப்பயுமே சேலுக்கு போகும்போது டிஸ்கவுண்ட்ஸ் போட பார்க்காம டேக்லைன் பின்னாடி இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் அண்ட் காட்டன் பிளெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு சொல்லுவாங்க, அது நோ சைஸ் ஃபிட்ஸ் ஆல். எப்பயுமே இந்த மோஸ்ட் ஃப்ரீ சைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட் சேவிங்ஸ்க்காக பண்ணுது, சைஸுக்காக இல்லை. ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த ஃப்ரீ சைஸ் வாங்கும் போது சைஸ் சார்ட்டை பார்த்து கரெக்டாக வாங்குங்க. அப்பதான் சிக்கனு சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பீங்க. மோஸ்ட் காமனான ஃபேஷன் கிமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிமிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மால்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அவங்களோட லைட்டிங் கீழே அந்த கலர் வந்து ரிச்சா தெரியும். அதே நேச்சுரல் லைட்டிங்ல உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மால்ல ஒரு ட்ரெஸ் வாங்கும் போது மேக்ஸிமம் வந்துட்டு இந்த எல்லோ லைட்டு கீழே இருக்காம ஒயிட் லைட்டு கீழே வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். பிரீமியம் காட்டன் சொல்லுவாங்க, ஆனா அதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். தட்ஸ் நாட் அ பிரீமியம் காட்டன். பிரீமியம் காட்டன் இஸ் நாட் அ ஃபேன்சி நேம். பிரீமியம் காட்டனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு GSM இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிரீமியம் ஸ்டேபிள் ஃபைபர்ஸ் இருக்கு. 300 to 400 GSMல ஒரு பிரீமியம் ஹூடி வாங்கினீங்கன்னா தான் பிரீமியம் காட்டன். அதே மாதிரியே அந்த லாங் ஸ்டேபிள் ஃபைபர் உங்களுக்கு அவ்வளவு ஸ்மூதரான ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் பிரீமியம் காட்டன் சொல்லும் போது ஃபேப்ரிக்கை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு தனி வெயிட், அதுக்குன்னு ஒரு தனி டெக்ஸ்சரே இருக்கு. நெக்ஸ்ட் கிமிக் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் டிஷர்ட். ஒரு பிளைன் டிஷர்ட்டையும் பிராண்டட் டிஷர்ட்டையும் எடுத்துக்குவோம். அந்த பிராண்டட் டிஷர்ட் 5 times பிரைஸ் அதிகமா இருக்கும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 30% தான் இருக்கும், மீதி 70% அந்த பிராண்டு கொடுக்குற வேல்யூவா இருக்கும். ஒரு குட் டிஷர்ட் வாங்கணும்னா அதோட நெக்லைன் ஸ்டிச்சிங்கை பாருங்க, ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. என்னைக்குமே லோகோ பார்த்து ட்ரெஸ் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் கிமிக் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிம் ஃபிட். எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்லிம் ஃபிட் வாங்கி அதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப டைட் ஃபிட் ஆயிரும். ஸோ நீங்க வந்துட்டு அந்த ஸ்லிம் ஃபிட் வாங்குறீங்கன்னா உங்களோட சைஸை வந்துட்டு கரெக்டா பார்த்து வாங்கணும். ஷோல்டர் சைஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த செஸ்ட் சைஸ். ஒரு ஷோல்டர் கரெக்டா ஃபிட் ஆனா அதோட டிஷர்ட்டுமே நல்ல ஃபிட்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட்டை இன்ஸ்டாகிராம் ரீல்ல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்துட்டு கலர் சேச்சுரேஷன் ஃபில்டர்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ என்னைக்குமே நீங்க ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் போட்டோஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்து கரெக்டா வாங்க. கிமிக்ஸ் எல்லாரும் தான் பண்ணுவாங்க, ஆனா உங்களுக்கு ரியல் ட்ரூத் தெரியும்னா ஐ அம் ஹியர். திஸ் இஸ் ஸ்டைல் டைரி. Follow for more fashion content videos. Stay tuned.